என்னோடய ஹஸ்பண்ட் டெய்லி வாக்கிங் போயிட்டு வருவார். ஸோ நேற்று வாக்கிங் போயிட்டு வரும்போது அங்கே பனைமரம்லாம் நிறைய இருக்கும். ஸோ பனைமரத்துலேருந்து பனம்பழம் விழுந்திருந்தது. நாங்களும் இது வரைக்கும் பனம்பழம்லாம் பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. நுங்கு மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். அதனால் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார் அவர். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பின்னாடி சுட்டு அது பிரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னார். அதே மாதிரியே செஞ்சோம். அதை பிரித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம அடுப்புலலாம் ரொம்ப சுட முடியாது. விறகடுப்பு அந்த மாதிரில தான் உள்ளே போட்டு சுடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பனம்பழம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன் ஆப்பமும் ஒயிட் குருமாவும் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒயிட் குருமா. நான் இன்னொரு வீடியோவில் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எங்களுக்கு டியூஸ்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.